கம் பேக் டு வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் புதுசாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெசிபி போட போகிறோம். அதாவது பிரியாணி தான் போட போகிறோம். இஞ்சி பூண்டு 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸு, இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இதே குவான்டிட்டியில் தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அரைஞ்சிட்டு நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி. எதுக்குன்னா சிக்கன் கிரேவிக்கு. இந்த பக்கம் எல்லாமே பிரியாணி கட் பண்ணி வச்சிட்டேன். 2 பச்சை மிளகா, அப்புறம் 4 வெங்காயம், இந்த சைஸில் 4 வெங்காயம், 4 தக்காளி. நான் எப்பவுமே பிரியாணி செய்யறதுக்கு இந்த டபரா தான் எடுப்பேன். இது வந்து ஒருத்தவங்க ஸ்ட்ரீட்டில் தெருவில் பாத்திரக்காரங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். கொஞ்சம் அடியில் வந்து லேசியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. இது வந்து 200 rupees, 180 சொல்லி வாங்கினேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு பிரியாணி ரெசிபி காமிக்கிறேன். பாய். இப்போது இந்த கடாயில் தான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு, லைட்டாக கடுகு, வெங்காயம், இது நம்ம பிரியாணிக்கு கிரேவினால் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூனில், டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து தக்காளி சேர்த்தாச்சா. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பொடி. இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்க 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். நான்வெஜ்னாவே நம்ம லைட்டாக மஞ்சள்தூள் சேர்ப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எவ்வளோன்னா, இந்த சொம்பில் 1/4 தான் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சிக்கன்லேயே தண்ணி வடியும் இல்லையா, அதனால். இப்போது பிரியாணிக்கு உண்டான பாத்திரம் வச்சாச்சு. இப்போது கோல்டு வின்னர் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம போட போகிறது வந்து பட்டை, லவங்கம், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே அந்த 10 ரூபா பாக்கெட் அளவுக்கு கணக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 பச்சை மிளகா, வெங்காயம் வரைக்கும் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு. இந்த சில்லி பொடி தான் நான் எடுத்துப்பேன். இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
2 ஸ்பூன் சில்லி பொடி, 2 ஸ்பூன் கடையில் வாங்குகிற பிரியாணி பொடி. ஓகேவா? இது கூடயே தக்காளி வதங்கும் போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். பெரிய ஸ்பூன் தான், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இதெல்லாம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா இதில் வந்து 2 சில்லி பவுடர், பிரியாணி பொடி ரெண்டுமே கடையில் வாங்கினது தான். இதை வந்து 2 டீஸ்பூன், மொத்தம் 4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை நம்ம கொட்டும் போது பார்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். அடுத்து புதினா போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. அப்புறம் தயிர், 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் நம்ம ஒரு ½ தயிர் பாக்கெட் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ½ கேஜி சிக்கனை உள்ளே போட்டுட்டோமா? இப்போது நல்லா கலரி விடணும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் நம்ம போட்டோம்னா அது பிரியாணி மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதுக்கு மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. இப்போது இது நல்லா கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தண்ணியோட அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த கிணத்துல அரிசி எடுத்துக்கேன். இதுக்கு 1/2 கிலோ பிடிக்கும். அந்த 1/2 கிலோ அரிசிக்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கறியில் சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5. இப்போது தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்ட பிறகு தான் நம்ம வந்து அரிசியை போடணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு, கறி வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால் இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு சும்மா அப்படி கிண்டி விட்டுட்டோன்னா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு உண்டான தட்டை எடுத்து மூடிக்கலாம். பிரியாணி வந்து கொதிச்சுட்டே இருக்குது. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். இப்போது தண்ணி வந்து ஸ்பீடில் தான் கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு ஸ்பீடில் தான் வைக்கணும் நான் சொல்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்லோவில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போது நம்ம வந்து லைட்டாக தான் நமக்கு தண்ணி இருக்குது. இது வந்து நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம்னா ரொம்ப இல்லை, மீடியமாக லெவலில் வச்சுட்டோன்னா ஓகே ஆகிடும். இப்போ வந்து தட்டை போட்டு மூடிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா 1 பாதியமாக தான் வெந்திருக்கு. அதனால் வந்து நம்ம தம்மில் தான் நல்லா வேகும். மீடியமில் வச்சுட்டு இந்த ஓகேவா, நம்மளுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும். தண்ணி மேலே வந்து ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும். தட்டை போட்டு மூடிட்டு விட்டுட்டோன்னா ஓகே. அடுத்தது நம்ம குக் முடிஞ்ச பிரியாணி ரெடியான பிறகு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸும் நல்லா பிரியாணி ரெடி.
பாய்.